ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈரோடு ஸ்டைலில் தண்ணி குழம்பு எப்படி வைக்கலாம், சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு வறுக்கணும். வறுக்க வேண்டிய ஜாமான்லாம் என்னென்னு பார்க்கலாம். மல்லி 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகாய் 1 ஸ்பூன், 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் அரிசி, பச்சரிசி. இது எல்லாமே நல்லா செவக்க வறுத்துக்கணும். இந்த தண்ணி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் இட்லிக்கு வச்சிட்டிங்கன்னா இட்லிக்கே காலி ஆகிடும். அந்தளவுக்கு டேஸ்டான குழம்பு. ஃபஸ்ட்டு வறுத்ததை எடுத்து நல்லா வறுந்துருச்சு. இப்போ ஆற வச்சுக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ பிடிச்சி எடுத்துக்கலாம். நைஸாக பிடிச்சிக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக பிடிச்சாச்சு. இப்போ வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கி மறுபடியும் அதை அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கிட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இதுக்கு முக்கியமான பொருள் என்னென்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த தண்ணி குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பத்துலேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை அப்படியே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கட்டும். இந்த டிஷ்ஷுக்கு தக்காளியே தேவையில்லை. தக்காளி இல்லாமையே நம்ம செய்யலாம். அரை மூடி தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. இந்த தேங்காய் கூடயே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பொடியில் கொஞ்சம் பாதி சேர்த்துக்கலாம். இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம குழம்புலேயே அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். மழைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு வானல் வச்சு வானலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இந்த கறி குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும் போட்டு தாளித்தா போதும். சோம்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் வதங்கின பிறகு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதே குழம்ப நாட்டுக்கோழியில் போனால் அவ்வளோ ருசியாக இருக்கும். பட் நாட்டுக்கோழினா ஒரு கோழியாக தான் வாங்கணும். நெக்ஸ்ட் டைம் வந்து நாட்டுக்கோழியில் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். நம்ம இந்த நார்மல் பாய்லர் கோழின்றதுனால வாணல்லே வெந்துடும். ஆனால் நாட்டுக்கோழினா வேகாது. அதை வந்து குக்கரில் வேக வச்சு தான் நம்ம சேர்க்கணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு 50% வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த விழுதை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எல்லாமே வதக்கினது தான்றதுனால கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் இதை செஞ்சிட்டே இருப்பீங்க. இப்போ காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் அந்த அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எனக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி ஆக்கிக்கலாம். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஈரோடு ஸ்டைல் தண்ணி குழம்பு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாலாஸ் லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ.